Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Adobe XD ல இருந்து HTML and CSS எப்படி கன்வர்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் UI and UX பத்தி நிறைய விஷயத்தை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா வீடியோஸ் தேவை அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் சோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லனா வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. ஓகேவா फ्रेंड्स? ஓகே. இப்போ நம்ம எப்படி Adobe XD ஃபைல்ல இருந்து சோ HTML and CSS கன்வர்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க? சோ இந்த இடத்துல plugin ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த plugin-ஐ கிளிக் பண்ணுங்க. சோ இத கிளிக் பண்ண உடனே இங்க add plugin அப்படினு கேட்டிருப்பாங்க. சோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்க வெப் எக்ஸ்போர்ட் அப்படினு சொல்லி கொடுங்க. சோ வெப் எக்ஸ்போர்ட் இங்க இருக்கு இல்லையா? சோ இத இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சோ இது இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். இது வந்து plugins-ஓட பேனல். சோ இந்த நிறைய plugins எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லான plugins. சோ அத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க இப்போ என்ன பண்ணனும்னா இந்த ஆர்ட்போர்டை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு இங்க வெப் எக்ஸ்போர்ட் அப்படினு நீங்க கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆர்ட்போர்ட் அப்படினு நீங்க கொடுத்தீங்கன்னா சோ கொடுத்துட்டு இங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து அதாவது எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படினு சொல்லி கேக்குது. சோ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லி கொடுத்துறேன். சோ எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ண அதே அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படினு சொல்லிட்டு செக் பண்ண போறேன். சோ டவுன்லோட்ஸ்ல நான் கொடுத்திருந்தேன். சோ டவுன்லோட்ஸ்ல என்னோட ஃபைல் எங்க இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல என்னோட ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. சோ நான் என்ன பண்றேன் டபுள் கிளிக் பண்ணி என்னோட Chromeல ரன் பண்ணி பார்க்கறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கிற ஃபைல் அப்படியே எக்ஸாக்ட்டா வந்துச்சு பாருங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க இம்பாக்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் எல்லாமே கிளியரா தெரியும். சோ எவ்வளவு கோட் யூஸ் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க இந்த HTML-ஐ கன்வர்ட் பண்ணி கொடுக்கும்போது சோ HTML டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படினா இதுல வந்து அவங்களாவே ஓனா கோட் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு பதில் நான் ஓனாவே கோட் எழுதிடுவேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி CSS வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த CSS-க்கு மேட்ச் பண்றதுக்காக மல்டிபிள் பேजेस வேணும் இல்லையா? சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் இல்லாம மல்டிபிள் பேजेस யூஸ் பண்ணும்போது அவங்க ஓனாவே அவங்களுடைய கோடை வந்து எழுதிடுவாங்க. சோ அதனால தான் என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி சில பேர் வந்து HTML CSS-ஐ கன்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குறேன். சோ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ்ல வரல. இது பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ்ல வரல. சோ இந்த ஒரு பிரச்சனைக்காக என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சோ அவங்க வந்து ஓனாவே எழுதிடுவாங்க. சோ சில பேருக்கு இது வந்து ரெஸ்பான்சிவா வேணாம், எனக்கு நார்மலாவே HTML and CSS மட்டும் கன்வர்ட் பண்ணா போதும், எனக்கு வந்து கோட் மட்டும் கிடைச்சா போதும், நான் வந்து நார்மலாவே அதுல வந்து என்ன சொல்ற பூட்ஸ்ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணி அவங்க வந்து ரெஸ்பான்சிவா கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே இப்போ நம்ம அடுத்த இன்னொரு plugins இருக்கு. சோ அத பத்தியும் இப்போ பார்க்க போறோம். சோ அந்த plugin நேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Anima அப்படினு சொல்லிட்டு ஒரு plugin. சோ Anima இத நான் டவுன்லோட் பண்றேன். இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. சோ இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இதுவும் அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க அப்படினா லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் இவங்க கிட்ட.
பட் இவங்க கிட்ட ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து நான் அங்கே காமிச்சேன் இல்லையா, உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக வராதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ரெஸ்பான்சிவாக வராமல் இருக்கிறது அது எல்லாமே வந்து இங்கே பண்ண முடியும். ஸோ ரெஸ்பான்சிவாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த ரெஸ்பான்சிவாக கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மூணு ஸ்க்ரீனை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க ரெஸ்பான்சிவாக கொண்டு வரதுக்கு அப்படின்னா, அந்த மூணு ஸ்க்ரீனோட டிசைனும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்டை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனு, அப்புறம் அதோட கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்க்ரீனையும் வச்சுட்டு ஸோ பிரேக் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ 2 பிரேக் பாயிண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பிரேக் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 2 பிரேக் பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 பிரேக் பாயிண்ட்டை நான் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்துட்றேன். ஸோ ப்ரிவியூ பண்ணுறேன். ஸோ இது லோட் ஆகிட்டுருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோவை ஆட் பண்ண முடியும், ஜிஃப் ஆட் பண்ண முடியும், அனிமேட்டட் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபாண்ட் அதாவது ஃபார்ம்ஸ்லாம் மாதிரி கூட கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கூட உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். பட் இதில் நீங்கள் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனுக்காக தான் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்க்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்போ ரெஸ்பான்சிவாக நான் காமிக்கிறேன். ஸோ இது ரெஸ்பான்சிவாக எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ரெஸ்பான்சிவில் நான் போகும்போது உங்களுக்கு அதில் ஹைட் ஆகிட்டு பாருங்கள். நாங்கள் ஹைட் பண்ண மாதிரி கொடுத்தேன் இல்லையா. ஸோ ஹைட் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது பாருங்கள். ஸோ இது ரெஸ்பான்சிவாக இருக்கனால இந்த மாதிரி காமிக்குது. இது நார்மலாக கொடுத்துருந்தேன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணனாலும் இதை யூஸ் பண்ணலாம். பட் இது யூஸ் பண்ணிங்கன்னா, அனிமா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெப் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.